வணக்கம். தமிழஃபோமின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை. வெளிநாடுகளில் தலைமறைவாக வாழும் பாதாள உலக குழு. அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட 4 இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது. ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அச்சுறுத்தல். 2 பிரதேசங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் பலி. அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மொட்டு கட்சியின் அதிரடி தீர்மானம். கிளப் வசந்தவின் மனைவி தொடர்பில் வெளியான புதிய தகவல். நாளை இறுதி நாள் நாட்டு மக்களுக்காக முக்கிய அறிவிப்பு. இலங்கைக்கு கிடைத்துள்ள பல பில்லியன் ரூபாய். இனி வருமான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் காரிநகரை அண்மித்த பகுதியில் அத்துமீறி கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 4 இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த கைது நடவடிக்கையின் போது படகொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த கடத்தொழிலாளர்கள் கரைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக மயிலட்டி கடத்தொழில் பரிசோதரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் பாதாள உலக குழு தலைவர்களை கைது செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 164 பாதாள உலக குழு தலைவர்கள் வெளிநாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்புடன் இந்த சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வர விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. வெளிவிவகார அமைச்சு மற்றும் பொலிஸ்மா திணைக்களம் என்பன கூட்டாக இணைந்து இந்த திட்டத்தினை எதிர்வரும் மாதங்களில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றவாளிகளை கைது செய்து நாட்டுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் திணைக்களமும் வெளிவிவகார அமைச்சும் கூட்டாக இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கை மூலம் பாதாள உலக குழு தலைவர்களான கஞ்சிபானு இம்ரான் போன்ற 5 முக்கிய பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதோடு துபாய், பிரான்ஸ், இந்தியா, இத்தாலி, இங்கிலாந்து உள்ளிட்ட தலைமறைவாக வாழ்ந்து வரும் பாதாள உலக குழு தலைவர்களை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு முன்னர் அச்சுறுத்தல்கள் குறித்து ஆராய அனைத்து புலனாய்வு பிரிவுகளில் இருந்து புலனாய்வு அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளன. வேட்பாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்து தனித்தனியாக ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்திரிகா பண்டாரநாயக்க, குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன, கோட்டபாய ராஜபக்ச ஆகிய 4 முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு தேர்தல் காலத்தில் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் தற்போதும் புலனாய்வு அறிக்கைகள் வரவழைக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 15ஆம் தேதிக்கு பின்னர் தற்போதைய வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அவர்கள் எதிர்நோக்கும் அச்சுறுத்தல் குறித்து ஆராய தனியான புலனாய்வு அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளன. ஜனாதிபதி வேட்பாளரின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் ஜவேந்திர சில்வா மற்றும் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் டுவான் குணதுலக ஆகியோர் அடங்கிய குழு வேட்பாளர்களின் பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து ஆய்வு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் இந்த குழு சமீபத்தில் ஆலோசனை நடத்தியது. ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் சட்டங்கள் மீறப்படாத வகையில் வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் வலியுறுத்தியிருந்தார். 2 பிரதேசங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மொனராகல, நாமல் லோயா மற்றும் எங்கினியாகல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இவ்வாறு 4 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை நாமலோயா பிரதேசத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சக உத்தியோகத்தர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி தானும் துப்பாக்கியினால் சுட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இங்கினியாகல நெல்லியத்த பிரதேசத்தில் வீடொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 54 வயதான பெண் ஒருவரும் அவரது 17 வயதான மகளும் சம்பவத்தில் கொல்லப்பட்டுள்ளனர். தற்கொலை செய்து கொண்ட 33 வயதான போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழந்த ஏனைய 3 மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக செயல்படும் உறுப்பினர்கள் எந்த தரத்தில் இருந்தாலும் கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்தை பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு ஏகமனதாக எடுத்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் ஜாகர காரியவசம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க மொட்டு கட்சியில் ஒரு தரப்பினர் தீர்மானித்துள்ளனர். அது தொடர்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த அறிக்கை தொடர்பில் கடத்தொழில் ராஜாங்க அமைச்சர் பியால் நிசாந்த கருத்து தெரிவித்த போது சாகர காரியவசம் எந்த கடிதம் அனுப்பினாலும் அஞ்சப்போவதில்லை, ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு ஆற்றிய சேவையினால் தான் நாங்கள் தீர்மானங்களை எடுத்தோம் என தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பிரதேசங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய வடபில் மற்றும் ஜப்ரகமு மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் நேரிய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடுவதுடன் சில பகுதிகளில் 50 மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் வெயில் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. விண்ணப்ப படிவத்தினை பூரணப்படுத்துவதற்காக வாக்காளர் இடாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்காளர்களின் வசதிக்காக வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டங்களில் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் குறித்த விண்ணப்பதாரர்கள் நாளை 5ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்குள் உரிய மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். மேலும் நாளை பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனையின்றி நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். யாழில் பிறந்து 45 நாட்களேயான ஆண் குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. நெசவு சாலை மீது அளவட்டி பகுதியைச் சேர்ந்த சசிரூபன் நிகாஸ் என்ற குழந்தையை நேற்று அதிகாலை இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குழந்தையின் தாயார் நேற்று அதிகாலை 2 மணியளவில் குழந்தைக்கு பாலூட்டியுள்ளார் என்றும் பின்னர் குழந்தை அதிகாலை 4 மணிக்கு மயக்க நிலையில் இருந்துள்ளது. இதனையடுத்து அளவட்டி வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு சென்ற வேளை மேலதிக சிகிச்சைக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு குழந்தையை அனுப்பி வைத்த போது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குழந்தையுடன் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். உடற்கூட்டு பரிசோதனைக்காக குழந்தையின் சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அத்திரிகிரியில் சுட்டுக் கொல்லப்பட்ட வசந்த பெரேராவின் மனைவி பொது நோயாளர் விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கிளம் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா கடந்த ஜூலை 8ஆம் தேதி அத்திரிகிரியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இதன்படி விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபர்கள் 8 பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலின் போது போலீஸ் மா அதிபர் சார்பாக தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலகுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் ஜமன் நாயக்கிடமிருந்து தமக்கு உத்தியோகபூர்வ தகவல் கிடைத்துள்ளதாகவும் தேர்தலை நடத்துவதற்காக போலீஸ் மா அதிபரின் அனைத்து கடமைகளையும் தன்னால் செய்ய முடியும் என்பதை தாம் உறுதிப்படுத்தியதாகவும் குணத்திலக்கு தெரிவித்துள்ளார். அதன்படி தேர்தல் காலத்தில் போலீஸ் மா அதிபரினால் பிறப்பிக்கப்பட்ட அனைத்து போலீஸ் உத்தரவுகளுக்கும் தேர்தல் தொடர்பான கடமைகளுக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் பணியாளர்களை ஈடுபடுத்துதல்,
தேர்தல் கூட்டங்களுக்கான ஏற்பாடுகள், தளவாட தேவைகளை வழங்குதல் போன்ற ஏற்பாடுகள் ஆகியவை தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குணத்திலக்க தெரிவித்துள்ளார். இத்துடன் இனிதே தமிழ் எஃப்எம்மின் இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.